ஹலோ டாக்ஸ். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் திருப்பதி தாங்க போயிட்டுருக்கோம். ஆமாம், கோயம்புத்தூர்லேருந்து நாங்கள் திருப்பதி விலாக் தான் இது பார்க்க போகிறோங்க. நம்ம கோயம்புத்தூரில் கிளைமேட் செம்மையாக இருக்குங்க. ஆமாம், இது திருப்பதி சீரீஸ் 1. ஸோ லெட்ஸ் வெல்கம் டு திஸ். ஸோ நாங்கள் கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அங்கேருந்து எப்படி நாங்கள் திருப்பதி போனோம், அந்த ஜேர்னியை தான் நான் உங்கள் கூட இந்த விலாகில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ரெய்னி சீசனில் கோயம்புத்தூர் செம்மையாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது கோயம்புத்தூர். ஸோ ஐ லவ் திஸ் கிளைமேட். ஸோ நாங்கள் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8:55. பட் ஆனால் ட்ரெயின் கொஞ்சம் டிலே தான், ஒரு 10 மினிட்ஸ் to 15 மினிட்ஸ் டிலேயாக தான் வந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பிளாட்ஃபார்ம் 3க்கு வந்தாச்சு. எப்பயுமே திருப்பதி ட்ரெயின் வந்து பிளாட்ஃபார்ம் 3க்கு தான் வருமாமா. நீங்கள் வாங்கடா. We are going to Tirupati. 4 பேர் போகிறோம். ஆமாம், இவங்க 2 பேர் போகிறாங்க. இது எந்த மாதிரி ஸ்டோரி கொண்டு போகலாம், நரேஷன் அதெல்லாம் அது விருப்பம்டா. ஸோ காய்ஸ், ட்ரெயின் வந்தாச்சு. நாங்கள் புக் பண்ணியிருந்தது பார்த்தீங்கன்னா ஏசியில் தான், ஸ்லீப்பர் ஏசியில் தான் புக் பண்ணியிருந்தோம். செம்ம நீட்டாக இருந்துச்சு ட்ரெயின். நான் ஃபஸ்ட் டைம்னால எக்ஸ்பீரியன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அதிலே பெட்ஷீட் எவ்ரிதிங் இருந்துச்சு அந்த ட்ரெயினில். அக்காமடேஷன் ஆமாம், உனக்கு ரொம்ப பாசக்காரன். நான் கவனிக்கல, நான் இதை பார்த்துட்டு நான் அப்போ டீமில் இருந்திருந்தா. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆந்திர பிரதேஷ் திருப்பதிக்கு ரீச் ஆயிடுச்சுதுங்க. ஸோ திருப்பதி வந்து செம்மையாக இருந்துச்சு. நைட்டு பார்க்கும்போது செம்ம க்ரௌடுங்க. நாங்கள் போனது சாட்டர்டே தான். மார்னிங் 4:55க்கு ரீச் ஆயாச்சு. சரி, போனோன்னே எப்படி போகிறதா தெரியல. பட் ஒரு பஸ் இருந்துச்சு திருமலைன்னு, அதில் ஏறியாச்சு. இதுக்கப்புறம் எங்களுக்கே தெரியாது, என்னோடய ஃபஸ்ட்டு டைம் திருப்பதிக்கு போயிட்டுருக்கோம், எனக்கும் அவனுக்கும். ஸோ இதுதான் வந்து திருப்பதி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன், ரெண்டுமே பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நாங்கள் அந்த பஸ்ஸு ஏறியாச்சுங்க. அந்த பஸ் ஜேர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 90 ரூபா. பட் இப்போதைக்கு எந்த டிக்கெட்டுமே கேட்கல. அங்கே ஒரு செக் போஸ்ட் இருந்துச்சு. அந்த செக் போஸ்ட்டில் எல்லாத்தையும் இறங்க வச்சுட்டாங்க. அவங்க பேக்கில் லக்கேஜில் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு எல்லாமே ஸ்கேன் பண்ணி இது ரெஜிஸ்டர் பண்ணாங்க. இங்கே தான் டிக்கெட்டே எடுத்தோம். ஒரு ஆளுக்கு 90 ருபீஸ். ஸோ இந்த இடத்துல தான் செக் பண்ணுவாங்களாமா திருமலைக்கு போகிறதுக்கு முன்னாடி யார் யார் எந்தெந்த இதுலேருந்து போகிறாங்கன்னு. ஸோ இந்த இடத்த நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் மெயினான இடம். நாங்கள் நடந்து போகலான் தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா நடந்து போனால் தான் உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும், நீங்கள் ஈஸியாக தரிசனம் பார்க்க முடியும். பட் நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா, நாங்கள் பஸ்ஸில் டேரெக்டாக திருமலையே போயாச்சு. எங்களுக்கு தெரியாதனால பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தார், காட்பாடியிலேருந்து வந்தவர். அவர் தான் சொன்னார், பரவாயில்ல தம்பி, நீங்கள் கீழேயே அந்த செக் போஸ்ட்லேயே இறங்கி அங்கேருந்து நடந்து போய்க்க ஆரம்பிச்சிருக்கணும். பட் நீங்கள் பரவாயில்ல, நீங்கள் ஃப்ரீ தரிசனம் போகலாம். ஃப்ரீ தரிசனம் போனாங்கன்னா உங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், 12 hours to 5 hours. ஸோ நீங்கள் அந்த குடோனில் வெயிட் பண்ணுங்கள், அங்கேயே ஃபுட்டு எல்லாமே கொடுத்துருவாங்க உங்களுக்கு. நாங்கள் போனோன்னே காலையில் உப்புமா, தேங்காய் சட்னி கொடுத்தாங்க, பால் கொடுத்தாங்க. மத்தியானம் பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம், தயிர் சாதமும் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மார்னிங் இந்த க்ளவுடியான கிளைமேட்டில் இந்த சீனரி செம்மையாக இருந்துச்சுங்க திருமலையில். இந்த கிளைமேட் வேறு லெவல். ஆனால் மத்தியானம் வெயில் மட்டும் மண்டையை பொழக்குங்க. நான் ஆல்ரெடி முடிச்சுட்டு வந்தனால சொல்கிறேன். பட் காலையில் மார்னிங் வந்து கிளைமேட் செம்ம கோல்ட் அண்ட் சூப்பராக இருந்துச்சு. ஸோ பஸ் ஜேர்னியும் சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ நாங்கள் மேலே போக ஆரம்பிச்சிட்டோம். நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. கீழே எங்கே போய் பார்க்கணும், எப்படி நடந்து போகணுன்ற மாதிரி பிளான் பண்ணி தான் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஆல்ரெடி புக்குனால் நீங்கள் இதே ஜேர்னியில் திருமலையில் போயிட்டு இறங்கிடுங்க. ஸோ நாங்கள் டேரெக்டாக திருமலையாக வந்தாச்சுங்க. இங்கே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. நீங்கள் அங்கேருந்து இன்னொரு ஃப்ரீ பஸ் கிடைக்கும். ஃப்ரீ பஸ் ஆர் ஜீப்பு இல்லைன்னா காரு, இந்த 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஃப்ரீ பஸ்ஸே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரீ பஸ் வரும். நீங்கள் ஒரு இடத்துல இறக்கி விடுவாங்க. இந்த இடத்துல எங்களை இறக்கி விட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆனோம். ஸோ நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு இங்கே வந்து குளிச்சுட்டு எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே வராது. இங்கே ஃபுட்டு, அப்புறம் அக்காமடேஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. பட் இங்கே ரூம் எடுக்கிற மாதிரினா நீங்கள் ஆல்ரெடி புக் பண்ணியிருக்கணும். ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துருக்கலாம். ஸோ நாங்கள் இங்கே இறங்கியாச்சுங்க. ஃபைனலி நாங்கள் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஃப்ரீ பஸ்ஸுக்காக. ஸோ வந்தோடனே நாங்கள் ஃப்ரீ பஸ்ஸில் ஏற வேண்டிதான். ஸோ ஃபைனலி நாங்கள் ஃப்ரெஷ் ஆயாச்சு. ஸோ இந்த மாதிரி ஜீப் ஒன்று அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஜீப்லேயும் போகலாம். பட் ஒரு ஆளுக்கு 152 கேட்பாங்க. ஸோ நீங்கள் அப்படி இல்லைன்னா ஃப்ரீ பஸ்ஸில் நாங்கள் ஏறியாச்சுங்க. ஃப்ரீ பஸ் பார்த்தீங்கன்னா ஏசி தான். ஸோ உங்களை ஃப்ரீ பஸ் டைரெக்டாக திருமலா தரிசனம் எங்கே வந்து நீங்கள் கவுண்டர் எடுக்கலையோ அவங்களே கேட்பாங்க. ஸோ சாப்பிட்ணுன்னா ஃபுட்டு கவுண்டரில் நிப்பாட்டுவாங்க. இல்லை நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம்னா ஸ்பெஷல் தரிசனம் கவுண்டரில் நிப்பாட்டுவாங்க. நீங்கள் ஃப்ரீ தரிசனம் கவுண்டர்னால் ஃப்ரீ தரிசனம் கவுண்டர்லேயும் நிப்பாட்டுவாங்க. ஸோ நாங்கள் ஃப்ரீ தரிசனம் கவுண்டர் கேட்டோம். ஸோ எங்களுக்கு லாங்குவேஜெலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. நீங்கள் தமிழ்லேயும் பேசலாங்க, தெலுங்கும் புரியும். ஸோ அதனால் எங்களுக்கு லாங்குவேஜ் பெருசாக தெரியல. ஸோ
ஸ்பெஷல் தரிசனம் தானே தான் சொல்லியிருக்காங்க, ஒன்றுமே தெரியாமல் நம்ம என்னடா சத்தியமா எனக்கு தெரியல. பார்ப்போம் என்னன்னு பார்ப்போம். தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், தெலுங்கு தெரியும். நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ தரிசனம் டோக்கன் வாங்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் நடந்து போவீங்க. இந்த கேங் எல்லாருமே ஃப்ரீ தரிசனத்துக்காக தாங்க போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லைனாக கேஜுக்குள்ளே அனுப்புவாங்க. ஸோ இந்த கேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குடோனில் போயிட்டு ஜாயின்ட் ஆகும். அங்கே உங்கள் பேக் எல்லாமே செக் பண்ணுவாங்க. முக்கியமாக நீங்கள் கேமரா, மொபைல் ஃபோனு, இந்த ப்ளூடூத் டிவைஸ் இது எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருவாங்க. நாங்கள் இது வரைக்கும் தான் எங்களால் ரெக்கார்டே பண்ண முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எங்களால் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா எங்கள் கேமரா, மொபைல் ஃபோன் எவ்ரி திங் வாங்கிட்டாங்க. இதுக்கப்புறம் நாங்கள் தரிசனம் பண்ணிட்டு வந்து தான் உங்கள்கிட்ட காமிப்போம். ஃபைனலி நாங்கள் தரிசனத்தை முடிச்சாச்சுங்க. ஸோ தரிசனம் செம்மையாக இருந்துச்சுங்க. என் லைஃப்பில் நான் பார்த்தேன். ஸோ அந்த மூமெண்ட் இருக்குல்லங்க, அந்த 10 நிமிஷம் தாங்க சாமியை பார்க்கும்போது ஒரு மாதிரி இருந்துச்சுங்க. ஸோ லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் நான் பார்த்ததில்ல. அந்த இவ்வளோ எஃபெக்ட்டும் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணோங்க. நாங்கள் கிட்டத்தட்ட 7:15 எங்களுக்கு டிக்கெட் கொடுத்தாங்க. நாங்கள் தரிசனம் பார்க்கும்போது ஒரு 11:30 to 12 o'clock இருக்கும். நாங்கள் சீக்கிரமே பார்த்தாச்சு. இங்கே லக்கு தான். பட் அந்த மூமெண்ட் இருக்குல்லங்க, சாமியை பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சுங்க. சாமி ஸ்ட்ரைட்டாக இருந்துச்சு. நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்ப்போம், எல்லா இடத்துலையும் நம்ம சைட்லேருந்து பார்ப்போம். இங்கே உங்களை ஸ்ட்ரைட்டாக அனுப்புவாங்க, டக்கு டக்குன்னு துரத்தி விட்ருவாங்க. பட் ஆனால் அந்த மூமெண்ட் செம்மையாக இருந்துச்சு. பார்த்தாச்சுங்க. ஃபைனலி இங்கேயும் வந்து பார்த்துன்னு சொல்லி நாங்கள் கும்பிட்டுட்டு மேலேருந்து பார்த்தோங்க. இந்த இடத்துலேருந்து கோயில் பார்க்க அந்த கோபுரம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ இங்கே எல்லாருமே தேங்காயும் உடைப்பாங்க, நெய் தீபமும் ஏற்றுவாங்க. ஸோ நாங்கள் பார்த்துட்டு இங்கே எப்படின்னு கும்பிட்டோங்க. கும்பிட்டுட்டு கீழே வரலான்னு சொல்லி நாங்கள் கீழே நாங்கள் சாமி கும்பிட்டு ஒரு சந்தோஷத்தில் இருக்கோம். நாங்கள் தான் சீக்கிரமாக கும்பிட்டா இல்லை, எங்கள் லக்கு தான் சொல்கிறேன். எல்லாருமே 12 hours to மினிமம் ஒரு 8 hours to 6 hours வெயிட் பண்ணாங்க. பட் நாங்கள் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணல, எங்கள் லக்கு தான். ஸோ நாங்கள் சீக்கிரமாகவே தரிசனம் பார்த்தாச்சு. அங்கே பொங்கல் ஒன்று கொடுத்துருந்தாங்க. பொங்கல் வேறு லெவலுங்க. அதில் நான் என் லைஃப்பில் அன்னபூர்ணாவில் கூட அப்படி பொங்கல் சாப்பிட்டதில்ல. செம பொங்கல், சூப்பராக இருந்துச்சு. கீழே இறங்கி கீழே போயிட்டு ஒரு 2-3 ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு தான் போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் கீழே தாங்க இறங்கி போயிட்டுருக்கோம். ஸோ கீழே போய் உங்கள் கோபுரம் எப்படி இருக்குது, அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு நான் தான் காமிக்க போகிறோம். ஸோ இங்கே தான் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஃபோட்டோஸ் எடுப்பாங்க. ஸோ நாங்கள் கீழே கொஞ்சம் போய் இறங்கி எப்படி இருக்குன்னா, வெயில் மட்டும் பட்டையை கிளப்புதுங்க. நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு கொடை கீழே எடுத்துகிட்டு போய்க்கோங்க. வெயில் உச்சி வெயில் செம. ஏன்னா மத்தியானம் 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் நாங்கள் இந்த வீடியோ ஃபுட்டேஜை வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது. ஸோ வெயில் செம வெயில். நாங்கள் செருப்பு வேறு போடலை. இங்கே செருப்பு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல லாக் ஆகிருச்சு. ஸோ நாங்கள் சுற்றுன்னு சுற்றிட்டு இருக்கோம் இந்த இடத்த. உங்களுக்கு வீடியோக்காக தான் நாங்கள் திருப்பி வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் என்னென்னா ஃபஸ்ட் டைம்னால எங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. பேக் ஒரு இடத்துல வாங்கணும், ஃபோனு, மொபைல் எவ்ரி திங் ஒரு இடத்துல வாங்கணும். செருப்பு நாங்கள் கீழே கழட்டி கொடுத்ததுனால கீழே தான் போய் வாங்க முடியும். ஸோ மேலே செப்பல் போடக்கூடாது. ஸோ நீங்கள் யாருமே கொஞ்சம் பின்னாடி நான் ஃபுல்லாக கவர் பண்ணா நீ காட்டு, முன்னாடி காட்டுறா, முன்னாடி எடுக்கலாம். அது ஓடிட்டு தானே இருக்கு. ஆமாம், சரி வா, நான் அந்த குளத்துக்கு மட்டும் போயிட்டு கிளம்பலாம். அங்கே வந்து அந்த குளத்தை பார்க்கறதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் அதை பார்க்கல. பட் அந்த குளம் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்குது. அவ்வளோ க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலை விட ரொம்ப சுத்தமாக இருக்கும். ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த குளம் போட்டு எல்லாருமே அங்கே குளிச்சுட்டு தான் சில பேர் கோயிலுக்கு போவாங்க. பட் அது நீங்கள் ஸ்பெஷல் டிக்கெட் அந்த மாதிரி எடுத்தால் தான் அங்கே பாசிபிள். நீங்கள் ஃப்ரீ டிக்கெட்னால் நீங்கள் கீழேருந்தே மேலே போக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ இட்ஸ் நாட் பாசிபிள் தான். ஸோ இங்கே தான் குளிப்பாங்க. ஸோ நீங்கள் மொட்டை கிட்ட ஏதோ அடிச்சுட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இந்த குளத்தில் குளிச்சுட்டு சாமி தரிசனம் பார்க்க போவாங்க. ஸோ நாங்கள் ஃபைனலி இதை முடிச்சுட்டு கீழே இறங்கி ஃப்ரெண்டுக்கு நாமத்தை போட்டுட்டாங்க. குருமாதவ ஐயர், குருமாதவ ஐயர். அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். செப்பல் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே கிளம்பலான்னு. ஸோ இந்த வந்த வழியிலே தான் நீங்கள் திருப்பி ஓடுவீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஜுக்குள்ளே போயிட்டு இருந்துருப்பீங்க. இப்போ அப்படி இல்லை, நீங்கள் வந்து இப்படி
த்ரூ வந்த வழியிலே கேஜ் இல்லாமல் வெளியே வந்துட்டீங்க. வியூ செம்மையாக இருக்குங்க இந்த இடத்துல. அந்த சன் இதுக்கும் அந்த ட்ரீ கடியில் பார்த்தீங்கன்னா மரம் இருந்தால் தாங்க கொஞ்சம் நல்லா இருக்குது. மரம் இல்லைன்னா அவ்வளோதான். இடத்துல அப்படியே நடந்து கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா நம்ம செப்பல் கொடுத்த இடம் வந்துடும். ஸோ அங்கேயே வந்து நம்ம செப்பல் கலெக்ட் பண்ணி ட்ராவலர் விஷால் கொஞ்சம் திரும்புங்க. வெற்றிகரமாக பெருமாளை டிக்கெட் ஷூ மட்டும் வாங்கிட்டு வந்துச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. தரிசனம் முடிச்சுட்டு எங்களுக்கு பஸ்ஸும் கிடச்சாச்சு. நாங்கள் பஸ்ஸில் தாங்க போயிட்டுருக்கோம் இப்போது. இதை முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போவீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரி பஸ் ஸ்டாண்ட். இங்கேருந்து தான் நீங்கள் மற்ற பிளேசஸ்க்கு போக முடியும். நாங்கள் இது நியர்பையாக ஒரு ரூம் எடுத்திருக்கோம். இது பார்ட் 2ல் வருங்க. ஸோ வெயிட், ஸ்டே டியூன்.